ஹாய் எவ்ரி ஒன். நிஃப்டி லாஸ்ட் ஃப்ரைடே பார்த்திங்கன்னா ஒரு 250 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் மார்க்கெட் முடிஞ்சிருந்தாங்க. ஸோ 24,206 வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸு. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் எப்படி இருக்குன்னா, ஸோ ஆல்ரெடி ஏன் மார்க்கெட் இந்த இடத்துக்கு மூவ் ஆச்சு, இதுக்கு மேலே ஏன் மூவ் ஆகலை அப்படிங்கிற ரீசனை ப்ரீவியஸாக ஒரு வீடியோவிலே பார்த்துட்டோம். ஸோ இன்றைக்கி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் இந்த வீடியோவில் ஷார்ட்டாக பார்த்துருவோம். ஓகே, நிஃப்டியோட ப்ரீவியஸ் க்ளோஸ் பார்த்திங்க அப்படின்னா 24,206. ஸோ அப்போது மார்க்கெட் வந்து ஒரு 24,200க்கு கீழே இருக்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு கீ லெவலாக மார்க்கெட் வந்து 24,140 இந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் வரும். இங்கேருந்து மார்க்கெட் ரெக்கவரி ஆகிறதுக்கும் ட்ரை பண்ணணும். ஒருவேளை இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து 24,080 கிட்ட மார்க்கெட் வரும். இந்த 80யும் மார்க்கெட் பிரேக் பண்ணும்போது அதுக்கு அடுத்த கீ லெவல் பார்த்திங்கன்னா 23,800 to 900 இந்த ஜோன் கிட்ட தான் மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ இவ்வளோ பெரிய கேப் இருக்குது. இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு மார்க்கெட் வந்து ட்ரை பண்ணும். ஒன்று, அதே போல் அப்சைடில் மார்க்கெட் இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸுக்கு மேலே நிஃப்டி இருந்தாலே மார்க்கெட் வந்து ஃபஸ்ட் லெவலாக அங்கேருந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கு ட்ரை பண்ணோம். இந்த 50 பாயிண்ட்ஸுக்கும் மேலே நிஃப்டி இருந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு 50 பாயிண்ட்ஸ் 24,300. இந்த 24,300க்கும் மேலே இருந்தால் ஒரு 100 பாயிண்ட்ஸ் 24,400 வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கான சான்சஸாக இருக்கும். இப்போ கிஃப்ட் நிஃப்டியோட இண்டிகேஷன் ஸோ 6:30க்கு ஓப்பன் ஆகிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸுக்கு மேலே மார்க்கெட் வந்து டவுனில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு இப்போதைக்கு. ஸோ இந்த சுச்சுவேஷன்ஸ் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிற வச்சு இப்போ மாறலாம், மாறாமலும் போகலாம், இல்லை எப்படி வேணா இருக்கலாம். ஜஸ்ட் ஒரு இண்டிகேஷன் பார்த்திங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து மார்க்கெட் வந்து டவுனில் ஓப்பன் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்படின்னு பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும்போதே மார்க்கெட்டு ஓப்பன் ஆகும்போதே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லைட்டாக டவுனில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகம். அது எந்த ஜோன் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் வச்சுக்கோங்க. ஒரு மினிமம் ஒரு 50 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே உங்களுக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு கீ லெவல்கிட்ட மார்க்கெட் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுக்கும் கீழே இருக்கிற பட்சத்தில் மார்க்கெட் அடுத்து நம்மளுடைய 24,080 இந்த ஜோனுக்கிட்ட மார்க்கெட் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இந்த ஜோன்னையும் பிரேக் அவுட் கொடுத்தா தான் மார்க்கெட் வந்து டவுனில் இருக்கும். ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பேஸ் பண்ணி ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இதோட பொசிஷன்ஸ் வந்து இதோட டிசிஷன்ஸ் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பாசிட்டிவாகவோ இல்லை ஃப்ளாட்டாகவோ மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். ஏன்னா செல்லரோட டாமினேஷனை பேஸ் பண்ணி தான் ஸோ ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் எப்பயுமே வந்து ட்ராவல் ஆகிட்ருக்கும். ஸோ எப்படி இருக்க போகுது இன்றைக்கி மார்க்கெட் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ எவ்ரிவன்.